ஐயோ இந்த ஸ்கூல் லீவ் விட்டாலும் விட்டாங்க, ஏன்டா இப்படி போனே பாத்துட்டு இருக்கீங்க? சாப்பிட வாங்கடா. அம்மா போங்கம்மா, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வரேம்மா. என்னவோ பண்ணுங்கடா. இவ்வளவு நேரம் போனை பாத்துட்டு இருந்தானுங்க, இப்ப வந்து டிவி கிட்ட உட்காந்துட்டானுங்க. பசிக்குதான் இல்லையாடா உங்களுக்கு? எவ்வளவு நேரம்டா டிவியை பாத்துட்டே இருப்பீங்க? இப்போ மேட்ச் முடியும்மா, பார்த்துட்டு சாப்பிடலாம். நல்ல டிவியே பாத்துட்டே இருங்க, நான் அப்பாட்ட போன் பண்ணி உங்களை சொல்லி தரேன், அவ்வளவுதான். டேய், இன்னும் தூங்குற இடத்துலயே போன் பாத்துட்டா இருக்கீங்க? அம்மா தூங்குவோம்மா, நாங்க கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தூங்குறோம். ஆமாம்மா, இப்போ தூங்குமா. நல்லா பாருங்க, நாளைக்கு தேவையில்லாம் வீடியோ எல்லாம் பாக்குறீங்கல்ல, அதை விட்டுட்டு இப்ப அப்பா எப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்கன்னா அந்த வீடியோவையும் பாருங்கடா. அப்பதான் உங்களுக்கு அப்பாவோட அருமை தெரியும். எப்பவும் டிவி போனுன்னு இந்த சம்மர் ஹாலிடேஸ் ஃபுல்லா நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்பா அவங்க வெயில இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டே இருங்க. மா என்னம்மா, நாங்க பாக்குற வீடியோக்கும் அப்பா வேலை செய்யற வீடியோக்கும் என்னமா சம்பந்தம்? அண்ணா அப்படி சொல்லாதீங்கண்ணா, நமக்காக அப்பா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க வெயில்ல, பாவம் இல்ல அப்பா. ஆமா, அப்பா நமக்காக தான் இவ்வளவு வெயில்ல கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு. சரிம்மா, நாங்க போன் டிவி எல்லாம் பாக்குறத கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்றோம். ரெண்டு பேரும் போங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டிவி போனு தான் பாக்கணும், அப்புறம் என்னத்துக்கு சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க? சரி, உங்களுக்கு இயற்கையோடு சேர்ந்து எப்படி விளையாடுறதுன்னு அம்மா சொல்லி தரட்டா? விளையாடலாம். ஓகேமா. தாத்தா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது தாத்தா, எனக்கு ஒரு கதை சொல்லுங்க. காக்கத்தி கடலில் இட்டு முக்குவளர் எடுத்து டாவுலர் தட்டி எடுத்து நடாப்புலர் நாடி எடுத்து நாடி எடுத்து. அவ்வளவுதாங்க, வெற்றிகரமா என்னோட பசங்க மொபைல் டிவி எல்லாம் மறந்து சந்தோஷமா வெளியில விளையாடி இந்த கோடை விடுமுறைய கொண்டாடினாங்க. நாங்களும் உபரி கோயிலுக்கு வந்து எல்லா இடமும் சுத்தி காட்டிட்டு ஜாலியா போனோம். நீங்களும் வேலை வேலை வேலைன்னு ஓடாம டைம் கிடைக்கிறப்பெல்லாம் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாழ்க்கையை அனுபவிச்சு வாழுங்க. அவ்வளவுதாங்க வாழ்க்கை, சந்தோஷமா வாழுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் போன் டிவின்னு வீணாக நேரத்தை செலவழிக்காம இயற்கையோடு இணைந்து இந்த விடுமுறை விளையாடுங்க.